காவிரி பூம்பட்டினம். பட்டினம் என்பதும் புகார் என்பதும் காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கும். சிலப்பதிகார காலத்திலே இந்நகரம் எப்படி இருந்தது என்பதை இளங்கோவடிகள் தெளிவாக கூறியிருக்கிறார். காவிரி பூம்பட்டினத்தின் அமைப்பு, அதில் வாழ்ந்த மக்கள், அவர்களுடைய வாழ்வு, ஒழுக்கம், நகரத்தின் மாண்பு, அப்பப்பா இவைகளை சிலப்பதிகாரத்தில் காணலாம். சோழ நாட்டின் தலைநகரான காவிரி பூம்பட்டினம் அந்நாளில் புகார் என அழைக்கப்பட்டது. இது சோழ நாட்டின் தலைநகரம். இந்நகரில்தான் கோவலன், கண்ணகி இருவரும் அன்போடு இணைந்து வாழ்ந்தனர். பின்னர் கோவலன் மாதவி என்னும் பெண் மீது காதல் கொண்டு அவளோடு சேர்ந்து வாழ்ந்ததும் இந்திர விழா முடிவில் கடலாடச் சென்று மாதவியோடு கருத்து வேறுபட்டு அவளை பிரிந்து மீண்டும் கண்ணகியை அடைந்த நிகழ்வுகளும் இந்நகரில்தான் நடைபெற்றது. காவிரி பூம்பட்டினத்தை எக்காலத்திலும் பகைவர்கள் கை கொண்டதே இல்லை. ஆதலால் அந்நகர மக்கள் வேற்றூர்களில் குடிபுகழ்ந்து அறிய மாட்டார்கள். அவர்கள் பரம்பரையாக அவ்வூரிலேயே வாழும் பழங்குடி மக்கள். பொதியமலை, இமயமலை, ஒப்பற்ற புகழ் படைத்த புகார் நகரம், இவை மூன்றும் எப்பொழுதும் அழியாமல் நிலைத்திருப்பவை. காவிரி பூம்பட்டினத்தின் அமைப்பு, அங்கு நடந்த வாணிகம், தொழில்கள், அங்கிருந்த மக்கள் வாழ்வு முதலியன இந்திர விழா ஊரெடுத்த காதையிலே விரிவாக கூறப்படுகின்றன. காவிரி பூம்பட்டினம் மருவூர்பாக்கம், பட்டினப்பாக்கம் என இரண்டு பிரிவாக அமைந்திருந்தது. மருவூர்பாக்கத்தை புறநகர் என்றும் பட்டினப்பாக்கத்தை அகநகர் என்றும் கூறலாம். முதலாவதாக நாம் மருவூர்பாக்கத்தை பற்றி பார்ப்போம். மருவூர்பாக்கத்திலே நிலா முற்றம், அதாவது மொட்டை மாடி அமைந்த பல வீடுகள் இருந்தன. பல்வேறு வகையான அணிகலன்களை குவித்திருக்கும் சரக்கு அறைகள் இருந்தன. மான்கண்களைப் போல் அமைக்கப்பட்ட சாளரங்களையுடைய மாளிகைகள் இருந்தன. நீர்த்துறையின் பக்கங்களிலே யவனர்கள் வாழ்ந்தனர். அவர்களிடம் காண்போர் கண்களை கவரும் அளவற்ற செல்வங்கள் இருந்தன. இவர்கள் கிரேக்க நாட்டிலிருந்து வந்த வணிகர்கள். கடற்கரையிலே அந்நிய நாட்டிலிருந்து வந்த வணிகர்கள் பலர் வாழ்ந்தனர். அவர்கள் பல நாட்டினர், பல மொழி பேசுவோர். ஆனாலும் அவர்கள் தமிழர்களுடன் ஒன்றுபட்டு வாழ்ந்தனர். நகர வீதியிலே பலர் பல பண்டங்களை விலை கூறி தெரிவார்கள். தடவிக்கொள்ளத்தக்க நிறமுள்ள வாசனை குழம்பு, வாசனை பொடி, மனம் கமழும் சந்தனம், நறுமலர் மற்றும் பல வாசனை பண்டங்கள், இவைகள் அவர்கள் விலை கூறி விற்கும் பண்டங்கள். பட்டுச்சாலியர் ஒரு புறத்திலே வாழ்கின்றனர். அவர்கள் பட்டினாலும் எலிமயிராலும் பருத்தி நூலாலும் ஊசியின் உதவி கொண்டு பல நுட்பமான தொழில்களை செய்து வாழ்கின்றனர். பட்டு, பவளம், சந்தனம், அகில், முத்து, இரத்தினங்கள், பொன்னாபரணங்கள் இவைகள் எண்ணிக்கை காண முடியாத அளவுக்கு நிரம்பி இருந்தன. இச்செல்வ குவியல்களை கொண்ட பெரிய வீதிகள் இருந்தன. தானியங்களை தனித்தனியே பிரித்து வைத்து விற்பனை செய்கின்ற கடைத்தெரு இருந்தது. இதற்கு கூலவீதி என்று பெயர். மாமிசங்களை விற்பனை செய்யும் தனி இடம் இருந்தது. அங்கே பிட்டு சுட்டு விற்கும் வணிகர்கள் இருந்தனர். இவர்களுக்கு காழியர் என்று பெயர். அப்பம் சுட்டு விற்போர் இருந்தனர். இவர்களுக்கு கூவியர் என்று பெயர். வளைச்சியர்கள் கள் விற்பனை செய்து வந்தனர். பரதவர் மீன் விற்பனை செய்து வந்தனர். உப்பு விற்பனை செய்வோர் இருந்தனர். பச்சை மாமிசம், வெந்த மாமிசம் இவைகளை விற்போர் இருந்தனர். இவர்களுக்கு பாசவர் என்று பெயர். வாசனை பொருள் விற்போரும் இருந்தனர். ஆட்டிறைச்சி விற்போரும் இருந்தனர். குறிப்பிட்ட ஒரு தனி இடத்திலே இத்தகைய வியாபாரங்கள் நடைபெற்றன. பல வகைப்பட்ட தொழில்களை செய்வோர் தனித்தனி இடங்களிலே வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வாழ்ந்த இடங்கள் தொகுதி தொகுதியாக இருந்தன. இதை தொழிலாளர் பகுதி என்று சொல்லலாம். வெண்கல கண்ணார், செம்பினால் வேலை செய்வோர், மரவேலை செய்யும் தச்சர்கள், இரும்பு வேலை செய்யும் கொள்ளர்கள்,
சித்திரம் தீட்டுவோர், சிற்பம் செதுக்குவோர், பொன்னால் நகைகள் செய்வோர், தையல்காரர்கள், தோளினால் பண்டங்கள் செய்வோர், துணியினாலும் நெட்டியாலும் பல பண்டங்களை செய்யும் பல வேலைக்காரர்கள், குழல், யாழ் முதலிய கருவிகளிலே 7 இசைகளையும் இணைத்து தங்கள் திறமையை காட்டும் பாணர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு புறத்திலே வாழ்ந்தனர். இங்கே ஒழுக்கம் குன்றியவர்களாய் பிறருக்கு குற்றவேல் செய்து வாழும் மக்களும் இருந்தனர். அடுத்ததாக நாம் பட்டினப்பாக்கம் பற்றி பார்க்க போகிறோம். பட்டினப்பாக்கத்திலே அரச வீதிகள் தனியாக இருந்தன. திருவிழா காலத்திலே தேரோடும் தெருக்கள் தனியாக இருந்தன. கடைத்தெருக்களும் இருந்தன. சிறந்த குடியிலே பிறந்த வணிகர்கள் வாழும் வீதி தனியாக இருந்தது. அவ்வீதியிலே உயர்ந்த மாட மாளிகைகள் காணப்பட்டன. மறையோர் வீதி தனியாக இருந்தது. அங்கே வேதம் உணர்ந்த அந்தணர்கள் வாழ்ந்தனர். உழவுத் தொழில் செய்யும் குடிகள், உழவர்கள், மருத்துவ நூல் உணர்ந்த வைத்தியர்கள், சோதிட நூல் உணர்ந்தோர், இவர்கள் தனித்தனியே வாழும் வீதிகள் இருந்தன. இரத்தினங்களை இழைத்து சீர் செய்வோர், நுண்ணறிவுடன் சங்குகளை அறுத்து வளையல்கள் செய்வோர், இவர்கள் வாழும் அகலமான தெருக்கள் இருந்தன. குதிரை வீரர்கள், யானை பாகர்கள், தேர்ப்பாகர்கள், காலாட்படை தலைவர்கள் கோயிலைச் சூழ்ந்த பெரிய வீதிகளிலே வாழ்ந்தனர். பட்டினப்பாக்கத்துக்கும் மருவூர் பாக்கத்துக்கும் இடையே ஒரு வெட்ட வெளியுண்டு. அங்கே பகலில் வாணிகம் செய்வோர் கூடும் இடம் இருந்தது. இதற்கு நாளங்காடி என்று பெயர். இரவிலே வாணிகம் செய்வோர் கூடும் இடமும் இருந்தது. இதற்கு அல் அங்காடி என்று பெயர். நாளங்காடியிலே ஒரு காவல் பூதம் உண்டு. மரக்குடியிலே பிறந்த மகளிர் அங்குள்ள பூதத்துக்கு பூசை போடுவார்கள். பொங்கல், எள்ளால் செய்த கசிவு என்னும் பணியாரம், மாமிசம் கலந்த சோறு, மலர் இவைகளை வைத்து படைப்பார்கள். கையை மடக்கிக் கொண்டு ஆடுகின்ற ஒரு வகை கூத்தான துணங்கை கூத்து, கைகோத்து கொண்டு ஆடும் குரவை கூத்து முதலிய கூத்துகள் ஆடுவார்கள். தெய்வ ஆவேசம் கொண்டு ஆடுவார்கள். அவர்கள் சோழ மன்னனது பெரிய நாடு முழுவதும் பசி, பிணி, பகையின்றி வாழ்க, மழையும் வளமும் பெருகி வாழ்க என்று வாழ்த்துவார்கள். மரக்குடியிலே பிறந்த வீரர்கள் வெற்றி வேந்தன் கொற்றம் கொள்க, வெற்றியையுடைய வேந்தன் மேலும் மேலும் வெற்றி பெருக, பகைவரை வெல்க என்று வாழ்த்துவார்கள். அரசு செழிக்க வேண்டும் என்று அவர்கள் தெய்வத்தை வேண்டிக் கொள்வார்கள். ஐவகை மன்றம். காவிரி பூம்பட்டினத்திலே 5 வகை மன்றங்கள் இருக்கின்றன. அவற்றின் இயல்பை அறிந்தால் சிலப்பதிகாரத்தில் அந்நகரில் எத்தகைய சிறந்த ஆட்சி நடைபெற்றது என்பதை அறியலாம். வெள்ளிடை மன்றம். வெட்ட வெளியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு பொது இடம் உண்டு. அங்கு ஒரு மண்டபமும் உண்டு. அம்மண்டபம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். காவல்காரர்களும் இருக்க மாட்டார்கள். மண்டபங்களின் அளவு, நிறை, எண் இவைகளை குறித்து எப்பண்டங்களானாலும் அவைகளை மூட்டைகளாக கட்டி அங்கே வைத்துவிட்டு போகலாம். அவைகளை யாரும் களவாட மாட்டார்கள். அந்நகருக்கு புதிதாக வந்தவர்கள் யாரேனும் திருடினால் அவர்கள் அகப்பட்டு கொள்வார்கள். அங்கேயுள்ள பூதம் சும்மா விடாது. களவாடியவர் கழுத்து நோகும்படி அவர் களவாடிய மூட்டையை அவர் தலையிலேயே வைக்கும். ஊரை சுற்றி அடிக்கும். ஆதலால் அவ்வூரில் உள்ளோர் களவை பற்றி எண்ணவே மாட்டார்கள். இது வெள்ளிடை மன்றத்தின் இயல்பு. இதனால் அவ்வூரில் திருட்டு பயம் இல்லை. யாரும் திருட மாட்டார்கள். யாரேனும் திருடினாலும் காவலர்களிடம் அகப்பட்டு கொள்வார்கள். களவாடியவர்கள் ஊரார் சிரிக்கும்படியான அவமானத்திற்கு ஆளாவார்கள். இவ்வுண்மையை வெள்ளிடை மன்றம் உணர்த்துகின்றது. அடுத்ததாக இலஞ்சி மன்றம். இலஞ்சி என்பது ஒரு குளம். கூணர்கள், குள்ளர்கள், ஊமையர்கள், செவிடர்கள், பெருநோய் பிடித்தவர்கள் அக்குளத்திலே நீராடுவார்களானால் தங்கள் நோய் நீங்குவர், நல்ல தோற்றத்தை அடைவர். அப்பொய்கையை வலம் வந்து அதிலே மூழ்கிப் போவோர் இத்தகைய நலம் பெறுவர். இதுவே இலஞ்சி மன்றத்தின் சிறப்பு. காவிரி பூம்பட்டினத்திலே சிலப்பதிகார காலத்திலே சிறந்த பொது வைத்தியசாலை இருந்தது. சிறந்த மருத்துவர்கள் இருந்தனர்.
கூன், குரல், ஊமை, செவிடு, பெருநோய் முதலிய தீராத நோய்களுக்கும் வைத்தியம் செய்யப்பட்டது. அந்நோய்கள் மருந்துகளாலும் இயற்கை வைத்திய முறைகளாலும் நீக்கப்பட்டன. தண்ணீரின் மூலம் நோய்களை அழித்தல் இயற்கை வைத்திய முறையாகும். அடுத்ததாக நெடுங்கல் மன்றம். நஞ்சுண்டு துன்புற்றோர், பாம்பினால் கடியுண்டோர், பேய் பிடிக்கப்பட்டோர் இவர்கள் நோயை நெடுங்கல் மன்றம் குணப்படுத்தும். இந்நோயாளிகள் அங்கே நட்டப்பட்டிருக்கும் நீண்ட கல்லை ஒரு முறை வலம் வந்தால் போதும், அதிலிருந்து ஒரு ஒளி வீசும். அதனால் அவர்கள் நோய் நீங்கும். நீண்ட கல் நிற்பதனால் இதற்கு நெடுங்கல் மன்றம் என்று பெயர். விஷ நோய்களை நீக்கும் மருத்துவ சாலையும் இருந்தது. மக்கள் எந்த நோயால் பீடிக்கப்பட்டாலும் அதற்கான சிகிச்சை பெற்று வாழ்ந்தனர். இதையே நெடுங்கல் மன்றம் குறித்தது. அடுத்ததாக பூத சதுக்க மன்றம். பூத சதுக்க மன்றம் என்பது ஒன்று. 4 தெருக்கள் கூடும் சந்தியிலே ஒரு பூதம் உண்டு. போலி தவக்கோலம் பூண்டோர், அரசுக்கு கேடு சூழும் அமைச்சர், பொய் சாட்சி கூறுவோர் இவர்களையெல்லாம் என் கையில் உள்ள கயிற்றால் கட்டுவேன், நிலத்தில் அறைந்து அவர்களை உயிரை குடிப்பேன் என்று அப்பூதம் ஓங்கிய குரலில் முழங்கிக் கொண்டே இருக்கும். அம்முழக்கம் சுற்றிலும் 4 காத தூரம் வரையிலும் ஒலிக்கும். இதுதான் பூத சதுக்கம் என்பது. காவிரி பூம்பட்டினத்திலே திறமையுள்ள துப்பறியும் அலுவலர்கள் இருந்தனர். அவர்கள் மறைவாக குற்றம் புரிவோர்களை எல்லாம் கண்டுபிடித்து விடுவார்கள். அவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்கப்படும். குற்றங்கள் நிகழாமல் முன்னறிவிப்பும் செய்து வந்தனர். இவ்வுண்மையை விளக்குவதே சதுக்க மன்றம். அடுத்ததாக பாவை மன்றம். பலரும் காணும் இடத்திலே ஒரு பதுமை நின்று கொண்டிருக்கும். அரச நீதி தவறினாலும் நீதிமன்றத்தோர் அறநூல் முறைக்கு மாறாக நீதி உரைத்தாலும் அப்பதுமை கண்ணீர் விட்டு அழும். நாவினால் கூறாமல் இவ்வாறு அடையாளத்தை அநீதியை அறிவிக்கும். இதுவே பாவை மன்றம். அரசன் அநீதி செய்தாலும் நீதிமன்றத்தோர் அறந்தவறினாலும் பொதுமக்கள் பொறுக்க மாட்டார்கள். தங்கள் துன்பத்தை எல்லோரும் அறியும்படி வெளிப்படையாக சொல்லிக் கண்டிப்பார்கள். ஆதலால் ஆட்சியும் நீதிமன்றமும் தவறு செய்யாமல் அறநெறியிலே செல்லும். இவ்வுண்மையை விளக்குவதே பாவை மன்றமாகும். ஐவகை மன்றம் பற்றி கூறப்படும் இச்செய்திகள் காவிரி பூம்பட்டினத்தின் சிறந்த ஆட்சியையே காட்டும். அந்நகரத்தில் திருட்டில்லை, மக்கள் நோயின்றி வாழ்ந்தனர், மக்கள் நல்லொழுக்கமுடன் வாழ்ந்தனர், அரசும் நீதிமன்றமும் அறநெறியிலே நின்றது. இவ்வுண்மைகளை ஐவகை மன்றங்கள் அறிவித்தன. காவிரி பூம்பட்டினத்தை பற்றி செய்திகளை 10 பாட்டில் உள்ள பட்டினப்பாலில் காணலாம். நன்றி, வணக்கம்.